நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டெக் நியூஸ். ஆமாங்க, இந்த டெக் நியூஸில் எக்கச்சக்கமான அப்டேட் நியூஸ் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டெக் நியூஸ், சாம்சங் நிறுவனத்துக்கு ஆப்பிள் நிறுவனம் $950 மில்லியன் அபராதம் செலுத்தியிருக்கு. எதுக்கு தெரியுமா? ஸ்மார்ட் ஃபோனில் டிஸ்பிளே தயாரிப்பில் ஒரு முக்கியமான இடத்துல சாம்சங் இருக்குது. இந்த சாம்சங்குக்கு ஆப்பிள் பிராண்டு கொடுத்த ஆர்டரை விட கம்மியான ஆர்டரை தான் வாங்கியிருக்காங்களாம். இதனால் சாம்சங் பிராண்டு ஆப்பிள் பிராண்டுக்கு அபராதம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ், சாம்சங்கை இப்போ புதுசாக ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 வேரியண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 500 GB 1 TB அண்ட் 2 TB அப்படின்ட்டு 3 வேரியண்ட்டில் வருது. இதோட 500 GB ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா 9,999 ருபீஸும், 1 TBயோட ப்ரைஸ் 17,999, 2 TBயோட ப்ரைஸ் 29,999 சொல்லியிருக்காங்க. இதை எப்போ சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, அமேசானில் ஜூலை 20 இன்றைக்கி தான் சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர் வாரண்டி வேறு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெக் நியூஸ், அமேசான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டேஸ் அப்படின்னு சொல்லி பல டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இதில் iPhone 11 பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் ப்ரைஸ் 68,300 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 62,900 ரூபாய்க்கு இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் ஜூலை 25 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ மார்ட். ஜியோ இப்போ புதுசாக ஜியோ மார்ட் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற 2 இதுலேயும் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் இது ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துக்கு மட்டும் தான் இப்போக்கி டோர் டெலிவரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் இது எல்லா இடத்துக்கும் வந்துடும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் நமக்கு. பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. இந்த ஜியோ மார்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் டெக் நியூஸ், ஐஃபோனில் இப்போ iOS 13.6 ரோல் அவுட் ஆகிருக்கு. இந்த வெர்ஷனை நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக கார் கீ ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கார் கீ ஃபியூச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து கார் கீயை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கார் கீயை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் கார் கீயை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் மொபைலில் பவர் இல்லை, அதாவது ஆஃப் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இருந்தால் கூட இந்த கார் கீயை நீங்கள் 5 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நியூ ஃபியூச்சர் இருக்குது. இதுக்கு முன்னால் UAE கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் டைம் கால் அப்படிங்கிறது எடுக்காமல் இருந்துச்சு. இந்த அப்டேட்டை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இப்போ UAEலேருந்து இந்தியாவுக்கு கால் பேசணும் அப்படின்னா நீங்கள் இப்போ பேசிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெக் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, OPPO இப்போ 125 வாட்ஸுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்டு வந்திருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸுக்கு ஏர் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயர்லெஸ் சார்ஜிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 மினிட்ஸில் 100% ஏறுது. அது 7 மினிட்ல பார்த்தீங்கன்னா 42லேருந்து 50 வரைக்கும் ஏறும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்மிங் ஜூலை 31 பார்த்தீங்கன்னா OPPO வாட்ச் அண்டு OPPO RENO 4 Pro அப்படிங்கிறது லான்ச் ஆக போகுது. இதில் OPPO வாட்ச் பார்த்தீங்கன்னா இதிலே ஒர்க் சார்ஜிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. OPPO RENO 4 Pro பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாமல் 6.5 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. இது 4000 mAh பேட்டரியோட வருது, 8 GB RAM, 256 ரோமோட வருது, 48 மெகாபிக்சல் பேக் கேமரா அண்ட் 12 MB 30 MBன்னு 3 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஜூலை 31 இது அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெக் நியூஸ், யூடியூப் பார்த்தீங்கன்னா இப்போ 1080pக்கான ரீசொல்யூஷன் வீடியோ கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முன்னாடி லாக்டவுனில் இருந்தனால டேட்டாலாம் லாஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபியூச்சரை எடுத்திருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபியூச்சரை திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக நீங்கள் HD வீடியோஸ் இனிமேல் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெக் நியூஸ் பார்த்திங்கன்னா, OnePlus நாளைக்கு, அதாவது ஜூலை 21 பார்த்திங்கன்னா OnePlus Nord அண்டு OnePlus Buds அப்படிங்கிறத லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கான இந்த ஈவெண்ட்டை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அமேசானில் 99 rupees பே பண்ணி நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்காக வேறு ஒரு இடம் கூட இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் ஃபேமஸான சேனல்லாம் அதை லைவாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் லைவ் ஈவெண்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த OnePlus நாடை பற்றி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. இதுக்காக வந்து சில விம்பாட்டான ஒரு பத்திரிக்கை வந்து அஃபிஷியல் அளவுக்கு ஒன்று வந்து சொல்லலாம். அது வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. ப்ரைஸ் வந்து இது 28,000க்குள்ளே தான் வந்து இந்தியாவில் இருக்கும். இதோட RAM வந்து 6GB 2 வேரியண்ட்டில் வருது, 128 அண்ட் 256 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நேரம் என்ன அப்படிங்கிறதால தெரிஞ்சிடும். அஃபிஷியலாகவே நம்ம என்னென்னு பார்த்துப்போம். அப்புறம் டெக் நியூஸ் பார்த்தீங்கன்னா Realme C11. ஆமாங்க, இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வெறும் 7,499 ரூபா தான். இதோட RAM கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2GB RAM அண்டு 32GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. 6.5 இன்ச்சு HD ப்ளஸ் வந்து LCD டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா பேக் கேமரா வந்து 30 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் அப்படின்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நீங்கள் கால் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங் டைம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸுக்கு மொபைல் தேவைப்படுது அப்படின்னா இந்த மொபைல் ஒரு கம்மியான ப்ரைஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நல்ல டெக் நியூஸ்லாம் வந்து சொல்லியிருப்பேன். இந்த டெக் நியூஸ்லாம் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.